Good morning. I am your physics teacher, 7th standard physics. Electricity lesson பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பற்றி பார்த்தோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? அதனோட கண்டினியூட்டியாக தான் இன்றைக்கி நம்ம அனலாக் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோ பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாப்பிக்கில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு வாட்டர் ஃப்ளோ ஆகிறதோட கம்பேர் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? கவனிங்க. An electric current is a flow of electrons through a conductor like a copper wire. இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது, அதை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம சொல்கிறோம். அந்த எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிறத நம்ம ஒரு பைப்லைன் வழியாக வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதோட கம்பேர் பண்ணி தான் சொல்ல போகிறோம். சரியா? We cannot see electrons, however, we can image the flow of electric current in a wire like the flow of water in a pipe. நம்மளால் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். எப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னா, கரண்ட்டு ஒயரில் போயிட்டுருக்கிறத நம்ம ஒரு பைப் வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? Let us see the analog of flow of electric current with the water flow. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். அதில் கவனிச்சுக்கோங்க. Water flowing through pipes in a pretty good mechanical system that in a lot like a electrical circuit. ஓகேவா? இப்போ நார்மலாக நம்மளுக்கு பைப் வழியாக தண்ணி போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். திஸ் மெக்கானிக்கல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த பம்ப் புஷ்ஷிங் வாட்டர் த்ரூ எ க்ளோஸ்டு பைப் இல்லையா? ஸோ அந்த பைப் வழியாக தண்ணி புஷ் பண்ணி விடுறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமாக நம்மளுக்கு பம்ப் யூஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இமேஜின் தட் த எலக்ட்ரிக்கல் கரண்ட் இஸ் சிமிலர் டு த வாட்டர் ஃப்ளோ த்ரூ த பைப். எப்படி வாட்டர் பைப் வழியாக போகுதோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் கரண்ட் ஒயரில் ஃப்ளோ ஆகுது சொல்கிறோம். சரியா? த ஃப்ளோயிங் பார்ட் ஆஃப் த டூ சிஸ்டம்ஸ் ஆர் ரிலேட்டட். ரெண்டு சிஸ்டம்லையும் எது ரிலேட்டடாக இருக்கோ அது உங்களுக்கு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த பைப் இஸ் லைக் த ஒயர் இன் த எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் த பம்ப் இஸ் லைக் த பேட்ரி. ஓகேவா? இப்போ ஒயர் தான் பைப்பு, எலக்ட்ரிக் கரண்ட் தான் வாட்ரு. ஓகேவா? அப்போ பம்பாக இங்கே என்ன ஆக்ட் ஆகுது? பேட்ரி ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? வாட்டரை எலக்ட்ரிக் கரண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம், பைப்பை ஒயரோட கம்பேர் பண்ணுறோம், பம்பை பேட்டரியோட கம்பேர் பண்ணிக்கிறோம். சரியா? The pressure generated by the pump derives water through the pipe இல்லையா? இப்போ பம்போட ப்ரெஷர்னால தான் வாட்டர் பைப் வழியாக போகுது இல்லையா? The pressure is like the voltage generated by the battery which derives electrons to the electric circuit. அப்போ எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு வோல்டேஜ் அப்படின்ற ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்தது, சப்போஸ் there are some dust or rust that plug up the pipe and slow the flow of water, creating a pressure difference from one end to the other end of the pipe இல்லையா? இப்போ பைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அடைப்பும் இல்லை, எந்த தூசு திரும்ப எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் அந்த பைப் ஃபுல்லாக வரும், இல்லைன்னா கொஞ்சமாக வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரண்ட் வாட்டர் அனலாகில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோர் வாட்டர் கரண்ட் லெஸ் வாட்டர் கரண்ட் இல்லையா? அப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா வாட்டர் ஜாஸ்தி ஃப்ளோ ஆகுது, அதை மோர் எலக்ட்ரிக் கரண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி ஏதாவது தூசு துரும்பு இது மாதிரி இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், லெஸ் வாட்டர் கரண்ட், அதாவது லெஸ் வாட்டர் கரண்ட் போகிறது சொல்லியிருக்காங்க. சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ in similar way the resistance in a electric circuit resists the flow of electrons and create the voltage drop from one end to the other. அதே மாதிரி தான் சர்க்யூட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்னால எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது தடைப்படுது இல்லை ட்ராப் ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வோல்டேஜில் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? எனர்ஜி லாஸ் இஸ் ஷோன் இன் a form of the heat across the resistance. அப்போ அங்கே எனர்ஜி லாஸ் ஆகிறதுனால தான் ரெசிஸ்டரில் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி இப்போ க்ரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு,
சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இல்லையா, நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டோட சோர்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்லு தான். ஓகேவா, கவனிச்சுக்கோங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ் ஆர் எலக்ட்ரிக் செல்ஸ். நம்ம சாதாரணமாக எலக்ட்ரிக் செல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை செல்லாக இருக்கட்டும், இல்லை கிளாக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய செல்லாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம எலக்ட்ரிக் செல் தான் சொல்கிறோம். சரியா, நீங்கள் அன்லைன் பண்ணிக்கோங்க. An electric cell is the something that provides electricity to different derive the are not fed directly or easily by the supply of electricity. சரியா, இப்போ எலக்ட்ரிசிட்டி நம்மளால் நேரடியாகவோ இல்லை ஈஸியாகவோ நம்மளால் கொடுக்க முடியாத சமயத்தில் நம்ம எலக்ட்ரிக் டிவைஸ்க்கு எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு பதிலாக கொடுக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் செல்லுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா, நல்லா கவனிச்சுக்கோங்க. An electric cell is something that provides electricity to different devices that are not fed directly or easily by the supply of electricity. சரியா, அடுத்தது பாருங்க. In addition to electrochemical, we use electric thermal source for generating electricity for large scale use. இல்லையா, இப்போ சாதாரணமாக நம்ம செல்லு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது நம்மளுக்கு கம்மியான அளவு தான் நம்மளுக்கு அதிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது இல்லையா. அதுவே நம்ம நிறைய அளவு நம்மளுக்கு கரண்ட் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அதையே அதிக அளவில் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. கவனிங்க. It has two terminal. When electric cells are used, a chemical reaction takes place inside the cell which provides சார்ஜ் இன் த செல் இல்லையா. அப்போ நம்ம செல்லில் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் 2 இருக்குது. இதை நம்ம 6லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 2 செல்லையும் நம்ம 2 டெர்மினலும் கனெக்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால தான் நம்மளுக்கு அங்கே சார்ஜ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து பாருங்கள். ப்ரைமரி செல், செகண்டரி செல். அதாவது நம்ம செல்லை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரைமரி செல், இன்னொன்று செகண்டரி செல். அதனோட டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க, அதனுடைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதெல்லாமே நீங்கள் பார்த்துறது தான். கவனிங்க. ப்ரைமரி செல் பார்த்தோம்னா நம்ம ட்ரை செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி. ஓகேவா, அதனுடைய டிவைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது செகண்டரி செல் அப்படின்றதுல பார்த்தோம்னா உங்களுக்கு 4 டைப் கொடுத்துருக்காங்க, 4 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ், இது நம்ம நார்மலாக ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செல்லு. அடுத்தது பாருங்கள் பட்டன் செல், நம்மளுடைய ஹேண்ட் வாட்சில் யூஸ் பண்ணக்கூடிய பட்டன் செல்ஸ். அடுத்து பாருங்கள் ஆல்கலைன் செல், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் எதாவது செய்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த செல்லு. அடுத்தது ஆட்டோமொபைல்ஸ் பேட்ரி, காரு பெரிய பெரிய இதுக்கெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி. ஓகேவா, இது எல்லாமே நம்ம செகண்டரி செல்லுன்னு நம்ம சொல்கிறோம். ட்ரை செல்லை மட்டும் நம்ம ப்ரைமரி செல்லுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ப்ரைமரி செல்னால் என்ன, செகண்டரி செல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் செல், primary cells and secondary cell. In our daily life we are using cells and batteries for the functioning of a remote, toys, car, clock, செல்ஃபோன் எக்ஸட்ரா இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா செல்லாக இருக்கட்டும் பேட்டரி இருக்கட்டும் நம்ம நிறைய யூஸ் பண்ணி தான் இருக்கோம். எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க டாய்ஸ்க்கு, காருக்கு, கிளாக்குக்கு, செல்ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பேட்டரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஈவன் all the device produce electrical energy. Some of the cells are the reusable and some of them are for single use இல்லையா. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியில் இருந்து தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. ஆனால் அந்த செல்லை பார்த்தோம் அப்படின்னா சில செல்லை நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணுறோம், சில செல்லை 1 டைம் தான் யூஸ் பண்ணுறோம், திருப்பி தூக்கி போடுறோம் இல்லையா. நீங்களே பார்ப்பீங்க வீட்டில் ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செல்லு, கிளாக்குக்கு யூஸ் பண்ண செல்லெல்லாம் ஒன்ஸ் தான், அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா த்ரோ பண்ணிடுவோம் இல்லையா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். Do you know the reason why? Based on the types they are classified into 2 types, namely primary cell and secondary cell. ஓகேவா, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதோடைய பேசிக்கில் பொறுத்து தான் நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரைமரி செல், இன்னொன்று செகண்டரி செல். ஓகேவா, ப்ரைமரி செல்னால் என்ன, ப்ரைமரி செல்னால் தமிழில் முதன்மை மின்கலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The dry cell commonly used in torch in an example of a primary cell. ஓகேவா, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டார்ச் லைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செல் பார்த்தோம்னா ட்ரை செல் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருசாக ஒரு செல் வச்சுருப்போம் இல்லையா, அது ப்ரைமரி செல் தான். இட் cannot be recharged after use. அது தீர்ந்து போனதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது.
ஓகேவா. அதே வந்து செகண்டரி செல் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா துணை மின்கலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. செகண்டரி செல்ஸ் ஆர் யூஸ்டு இன் ஆட்டோமொபைல்ஸ் அண்டு ஜெனரேட்டர்ஸ். ஓகேவா. இப்போ வந்து மோட்டார் வாகனங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆட்டோமொபைல்ஸ். அப்புறம் ஜெனரேட்டர்னால் நம்ம என்ன சொல்லுவோம், மின்னியற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு செகண்டரி செல் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா. இந்த செகண்டரி செல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். The chemical reaction in them can be resolved, hence they can be recharged. ஓகேவா. அதை மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும், ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. என்ன மாதிரி செல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஏற்கனவே டயக்ராமில் பார்த்துருக்கோம். லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல், பட்டன் செல் அண்ட் ஆல்கைன் செல் ஆர் த அதர் டைப்ஸ் ஆஃப் தேர் ஆர் இன் யூஸ். இதெல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செகண்டரி செல்ஸ் தான். ஓகேவா. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா. இப்போ டைப்ஸ் ஆஃப் செல்லை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரைமரி செல்னால் என்ன, செகண்டரி செல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி செல் அண்ட் செகண்டரி செல். அப்போ ப்ரைமரி செல்னால் என்ன, செகண்டரி செல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதனோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு அடிக்கடி கேட்குறாங்க. இதை 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க. அதனால் இந்த டிஃப்ரென்ஸை படித்து எழுதி பாருங்கள். ஓகேவா. ப்ரைமரி செல், செகண்டரி செல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாவே டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. அதில் ஒரு காலமில் வந்து ப்ரைமரி செல் எழுதிக்கோங்க, இன்னொரு காலத்தில் செகண்டரி செல் எழுதிக்கோங்க. சரியா. ப்ரைமரி செல்லில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. The chemical reaction inside the primary cell is irreversible. அப்படின்னா இப்போ ப்ரைமரி செல்லில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு இர்ரிவர்சபிள் அப்படின்னா மறுபடியும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. அதை தான் நம்ம வந்து இர்ரிவர்சபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் வந்து மீளா வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா. அதே செகண்டரி செல்லில் பாருங்கள். The chemical reaction inside the secondary cell is reversible. அப்போ செகண்டரி செல்லில் நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிவர்சபிள் தான். மறுபடியும் என்னாகும், நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு வந்து நம்ம மீள் வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிவர்சபிள் அப்படின்றதுக்கு வந்து மீள் வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ப்ரைமரியில் இட் கெனாட் பி ரீசார்ஜ். இதை மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதே செகண்டரி செல்லில் இட் கேன் பி ரீசார்ஜ். ஓகேவா. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி செல்ஸ் ஆர் lead accumulator, Edison accumulators and nickel ion accumulators. இது எல்லாமே ப்ரைமரி செல்லுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்து செகண்டரி செல்லில் பாருங்கள். இட் இஸ் யூஸ்டு டு ஆப்ரேட் டிவைஸ் சச் ஆஸ் த மொபைல் ஃபோன், கேமராஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எமர்ஜென்சி லைட். இதில் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே செகண்டரி செல் தான். ஏன்னா இதை வந்து நம்ம மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரைமரி செல்லுக்கு சிம்பிள் வோல்டிக் செல், டானியல் செல்ஸ் அண்ட் லெக்னாலஜி செல்ஸ் ஆர் ட்ரை செல். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரைமரி செல் தான். இது எல்லாமே ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. அதே செகண்டரி செல்லுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். செகண்டரி செல்ஸ் ஆர் த லெட் அக்குமுலேட்டர், எடிசன் அக்குமுலேட்டர்ஸ் அண்ட் நிக்கல் அயன் அக்குமுலேட்டர்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு செகண்டரி செல்லுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான 5 மார்க்கும் 2 மார்க்கும். இதை படித்து எழுதி பாருங்கள். இதனோட கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.